Hi friends, welcome back to AHL Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th standard Max chapter 1 set language. அதில் important example sums தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 1.16 represent asymmetrical different b through Venn diagram. அதாவது வென் டயக்ராம் மூலயமா வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் சம் வந்து நம்பர் கொடுத்து அதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். இது வந்து வென் டயக்ராம் மூலயமா வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? asymmetrical different b இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா asymmetrical different b equal to a minus b union b minus a. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா a minus b union b minus a வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? வென் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு செட்டு வந்து ட்ரா பண்ணிக்கணும். யூனிவர்சல் செட் வந்து கண்டிப்பாக வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏபி. ஃபஸ்ட்டு வந்து a மைனஸ் பி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். a மைனஸ் பி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏபி அப்படின்னு ரெண்டு செட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு செட்டில் இது வந்து ஏ, இது பி. ஓகேங்களா? ஸோ ஏவோட பி வந்து ஜாயின் ஆகி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பியை வந்து ஏல இருந்து பியை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ ஏல இருந்து பியை கட் பண்ணி எடுத்துட்டு ஏல மீதி என்ன பிளேஸ் இருக்கோ அந்த பிளேஸில் வந்து நம்ம வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏல இருந்து பியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு மீதி ஏல இருக்க பிளேஸில் வந்து நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுதான் a மைனஸ் பி. ஸோ இப்போ ஷேட் பண்ணலாம். இந்த பிளேஸை மட்டும் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிளேஸை மட்டும் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏ அப்படின்னா வந்து ஏவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பியில் மீதி இருக்க பிளேஸை வந்து ஷேட் பண்ணணும். அதுதான் வந்து பி மைனஸ் ஏ. ஓகேங்களா? பியில் இருந்து ஏவை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளேஸை மட்டும் நம்ம வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸை மட்டும்தான் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இந்த பிளேஸை மட்டும்தான் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. யூனியன் அப்படின்னா வந்து ஏபி ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்து யூனியன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஏ, இது வந்து பி. இப்போ இந்த ரெண்டு பிளேஸுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்து யூனியன். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இது ஏ பிளேஸு, ஸோ இது வந்து பி பிளேஸு. ஸோ இது ரெண்டு பிளேஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ரெண்டு பிளேஸையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஏபி, ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஓகே. எக்ஸாம்பிள் 1.17 ஃப்ரம் த கிவன் வென் டயக்ராம் ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ, பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ, ஏ காம்ப்ளிமெண்ட், பி காம்ப்ளிமெண்ட், யூனிவர்சல் செட். ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு வென் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சில எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு வந்து ஏ.
ஏ அப்படின்னா வந்து ஏ செட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ ஏ இது பி. ஓகேங்களா? பி செட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஏ செட்டில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏ செட்டில் என்னென்ன இருக்குது? ஏஐயு இஓ. இதை வந்து ஏஇஐஓயு அப்படின்னு ஆல்ஃபபெட் வைஸ் வந்து நம்ம எழுதலாம். எப்படி வேணால் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? மாற்றி மாற்றி கூட எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புக்கில் வந்து ஆல்ஃபபெட் வைஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ எடுத்து எழுதிடலாமா? ஏஇஐஓயு. ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு ஏஇஐஓயு. நெக்ஸ்ட்டு வந்து பி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து என்ன பண்ணணும்? ஏல இருக்க செட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு பியில் வந்து என்னென்ன இருக்கோ அதை வந்து அப்படியே எழுத போகிறோம். அதுதான் வந்து பி. ஓகேங்களா? ஸோ ஏவை கட் பண்ணிவிடுங்க. பியில் என்னென்ன இருக்குது? இஓ பிசி, பிசிஇஓ அப்படின்னும் எழுதலாம். ஓகேங்களா? எப்படி வேணால் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எடுத்து எழுதலாமா? பி சி இ ஓ. ஓகேங்களா? பி ஈக்குவல் டு பிசிஇஓ. நெக்ஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பி வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா என்னென்னா, அதாவது பியை நம்ம விட்டுட்டு மீதி இருக்க ஏவை மட்டும் எழுதணும். ஓகேங்களா? பியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு மீதி ஏல என்னென்ன இருக்கோ, இப்போ இது ஏ, இது பி. ஓகேங்களா? இது வந்து ஏ செட்டு, இது வந்து பி செட்டு. ஸோ நம்ம வந்து இந்த பியை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு ஏல என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எழுத போகிறோம். ஓகேங்களா? பி செட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. என்ன இருக்குது? ஏ செட்டில் ஏஐயு இருக்குது. இது 3 வந்து நம்ம எடுத்து எழுதணும். 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் பி ஏஐயு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பி மைனஸ் ஏ வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ பி மைனஸ் ஏனா அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும்? ஏவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடணும். பி செட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஏ பி, இதில் ஏவை வந்து நம்ம கட் பண்ணிடணும். பி செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் பி மைனஸ் ஏ. இப்போ பி செட்டில் என்ன இருக்குது? சிபி. அது 2 தான் இருக்குது. ஸோ அந்த 2 எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே எழுதலாமா? பிசி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஏவை தவிர்த்து மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எழுதணும். அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். அதாவது இன்க்ளூடிங் யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கிறதையும் எழுதணும். ஓகேங்களா? டிஜி, யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்க இந்த டிஜி அதையும் எழுதணும். ஏ காம்ப்ளிமெண்ட்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏவை தவிர்த்து மீதி எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஏவை தவிர்த்து இங்கே மீதி என்னென்ன இருக்குது? பி சி டி ஜி, இந்த 4 எலமெண்ட்ஸையும் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் வந்து ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? ஏ காம்ப்ளிமெண்ட்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏவை தவிர மீதி இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். இன்க்ளூடிங் யூனிவர்சல் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதலாமா? பிசிடிஜி, பிசிடிஜி, பிசிடிஜி. ஓகேங்களா? இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பி காம்ப்ளிமெண்ட். பி காம்ப்ளிமெண்ட்னா பியை தவிர்த்து மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ பியை தவிர்த்து மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏஐயு டிஜி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணால் எழுதலாம். ஏடிஜிஐயு அந்த மாதிரியும் எழுதலாம். அந்த ஆல்ஃபபெட் வைஸ் தான் புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் எழுதலாம், மாற்றியும் எழுதலாம். ஏஐயு டிஜி அப்படியும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்து பியை தவிர்த்து மீதி இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இன்க்ளூடிங் யூனிவர்சல் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸும் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து எழுதலாமா? பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ டி ஜி ஐயு. ஓகேங்களா? இதுதான் பி காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து யூனிவர்சல் செட்டு. யூனிவர்சல் செட் அப்படின்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே எடுத்து எழுதணும். யூனிவர்சல் செட் அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறது தான் வந்து யூனிவர்சல் செட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூனிவர்சல் செட் வந்து எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்னென்ன இருக்குது? ஏஐயுஇஓ பிசிடிஜி மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3
4 5 6 7 8 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 9 எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறது தான் யூனிவர்சல் செட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி வேணால் நம்ம மாற்றி மாற்றி எழுதலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்து எழுதலாமா? ஏபி சிடி இ எஃப் இல்லை ஜி ஐஓயு ஓகேங்களா? மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 எலமெண்ட்ஸையும் எழுதியாச்சு. ஸோ யூனிவர்சல் செட் அப்படின்னா மொத்தமாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுறது தான் வந்து யூனிவர்சல் செட். ஓகேங்களா? Example 1.19, if A equal to BEFG and B equal to CEGH, then verify the commutative property of union of sets intersection of sets. AB அப்படின்னு 2 செட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து commutative property வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் commutative property வந்து ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. commutative property அப்படின்னா என்ன? நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் அதிலெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஒரு இதை வந்து ஆட் பண்ணும் பொழுது ஆட் பண்ணி அதை வந்து திரும்ப மாற்றி மாற்றி ஆட் பண்ணும் பொழுது அதோட ஆன்சர் வந்து சேமாக வந்து வரணும். அதுதான் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதே யூனியன் அப்படின்னா வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, இதுக்கு வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் பண்ணணும். அதே இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, இதுக்கும் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி அண்ட் பி ஈக்குவல் டு சிஇஜிஹெச். ஓகேங்களா? 2 செட்டையும் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ யூனியன் பி வந்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஏ யூனியன் பி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ செட்டில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க யூனியன், நெக்ஸ்ட்டு பி செட்டில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏ யூனியன் பி யூனியன் அப்படின்னா 2 செட்டையும் நம்ம வந்து சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? அதாவது ஏ செட்டையும் பி செட்டையும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டடாக வர எலமெண்ட்ஸை வந்து எழுதக்கூடாது. அதுதான் ஏ யூனியன் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ செட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? பி இ எஃப் ஜி. நெக்ஸ்ட்டு வந்து பி செட்டில் இருக்கிறத எடுத்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சி இ வந்து ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட்டடாக வரதை எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஜி ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். ஸோ ரிப்பீட்டடாக வரதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச் இருக்குது, ஹெச்சை எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஏ யூனியன் பி. இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை ஏன் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சேன்றதை வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பி யூனியன் ஏ. பி யூனியன் ஏனாலும் அதே தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பி வரப்போகுது, நெக்ஸ்ட்டு வந்து ஏ வரப்போகுது. ஆனால் நமக்கு வந்து ஆன்சர் ஒரே மாதிரி தான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பியில் இருக்கிற பி செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். சி இ ஜி ஹெச் யூனியன்னா ஏ செட்டில் இருக்கிறதையும் பி செட்டில் இருக்கிறதையும் சேர்த்து எழுதணும். அதாவது ரிப்பீட்டடாக வர எலமெண்ட்ஸை திரும்ப எழுதக்கூடாது. அதுதான் வந்து யூனியன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பி செட்டில் இருக்கிறத எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏ செட்டில் இருக்கிறத எழுத போகிறோம். பி இ வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு, எஃப் ஜி வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ எழுதக்கூடாது, ரிப்பீட்டடாக வர்றதை நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏ யூனியன் பி வந்து சிஇஜிஹெச்பிஎஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 செட்லேயுமே நமக்கு சேமாக தான் இருக்குது எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுலேயுமே வந்து அதாவது ஏ யூனியன் பிலையும் பி யூனியன் இயும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுலேயுமே எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்? 1 equation 1 from 1 and 2 we have A union B equal to B union A. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 2 செட்டில் இருக்க எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வெரிஃபைட் தட் யூனியன் ஆஃப் செட் இஸ் காமுடேட்டிவ். அதாவது யூனியன் ஆஃப் செட்டு வந்து காமுடேட்டிவ் தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ யூனியன் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன் வந்து நம்ம காமுடேட்டிவாக அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ செட்லேயும் பி செட்லேயும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஏ செட்டில் வந்து பிஇஎஃப்ஜி இருக்குது இன்டர்செக்ஷன், பி செட்டில் வந்து சிஇஜிஹெச் இருக்குது. இது 2 செட்லேயும் என்ன காமனாக இருக்குது? இ இருக்குது,
ஜி இருக்குது ஓகேங்களா. ஸோ 2 செட்லேயும் காமனாக வந்து ஜி இருக்குது. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் ஏ. பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் அதே தான் சேமாக தான் வரப்போகுது, மாறி தான் வரும் ஓகேங்களா. அதாவது பி வந்து ஃபஸ்ட்டில் வரும், ஏ வந்து ரெண்டாவது வரும் ஓகேங்களா. ஆனால் நம்மளோட ஆன்சர் வந்து ஒரே மாதிரி தான் வரும். பி செட்லேயும் ஏ செட்லேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன, இஜி இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதும் ஜி ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியும் பி இன்டர்செக்ஷன் ஏவும் ஈக்குவலாக தான் இருக்குது, ரெண்டுலேயும் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும், ஃப்ரம் 3 and 4 we get A intersection B equal to B intersection A. அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வெரிஃபைட் தட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் காமிட்டேட்டிவ். இன்டர்செக்ஷனும் வந்து காமிட்டேட்டிவ் தான் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகேங்களா. நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.